பெருமானுடைய சப்பரத திருவிழா பக்தி சந்நிதியும் தருவன் சில சந்நிதியான ஆலயத்தின் தாய்த்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் சன்னதி முருகப்பெருமாண்ட சப்பர உற்சவம் அதை மட்டும் அந்த காலையை பதிவிட போகிறோம். அது சப்ஸ்கிரைப் பண்ணி முருகப்பெருமான் காலை தொட்டு வரணும். இதில் இருக்கிற தண்ணி பந்தல் 1974ஆம் ஆண்டிலிருந்து ஆதிபராசர் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சப்பர திருவிழா. இந்த சப்பர திருவிழா முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஆலயமே இப்போ களை காட்டியிருக்கு. முதல் வீடியோக்குள்ளே காட்டியிருப்பேன். இந்த ரோட்டுகளில் கடைகள் இல்லை. இப்போ இந்த ரோட்டிலாம் கடைகள் எல்லாம் தாக சார்ந்த நிலையங்கள்லாம் செய்து ஒரு களை காட்டிட்டு தொண்டமனாரே. இந்த பாலம் பார்த்தீங்கன்னா திருவிழா தொடங்கி 2ஆம் நாளே திறக்க சொல்லி அனுமதி வழங்கி ஆனால் திறந்தாச்சு. ஆனால் இந்த இடத்துல சில காரணங்களால் ஆக்கள் போக அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த இடத்த காவல் கடமைக்கு பணியமர்த்தப்படாத காரணத்தால் திறந்த விடையில். அதுக்கு பிறகு இப்போ இந்த இடத்தால போகலாம் வரலாம் என்னவும் செய்யலாம். சிலப்பதிகாரத்திலே கோவலனை இன்றைய தினம் ஆலயத்துக்கு 10 அடியார்கள் நேற்றும் வந்திருப்பின பாத யாத்திரையாக. இன்றும் கொண்டிருக்க பாத யாத்திரையாக ஆலயத்தில் தங்கி நாளைய தினம் தேரை பார்த்து சில அடியார்கள் நாளை பின்னிரம் வலிக்கிறோம். சில நாளை மறுதினமும் இங்கேருந்து வீடுகிட்ட தங்கள் வீடுகளை செல்வி தீர்த்தத்தை முடிச்சு கொண்டு அந்த வேலை பக்தர்கள் இப்போ பிரசங்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தில் பல அடியார்கள் தங்களது நேர்த்திக்கடன்களை செய்துவிட்டு வருகிறோம். சேர்தங்காய் அடித்து மற்றும் கற்பூரங்கள் கொளுத்தி சந்நிதியும் தருவன் சில சந்நிதியான ஆலயத்தின் ஆலயத்துக்கு முன்னால் இருந்தாலே ஒரு மனதுக்கு ஒரு அமைதி ஒன்று. ஆலயத்தினுடைய 2025ஆம் ஆண்டுக்குரிய பெருந்திருவிழா சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. இன்று பெருமானுடைய சப்பரத திருவிழா பக்திபூர்வமாக இடம்பெற பெருமானுடைய திருவருள் கைகூடி இருக்கிறது. பாரளாவி சேவற்கொடி பறக்க மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட திருத்தலமாக பெருமடியார் குறை தீர்க்கும் எங்கள் பெருமானாய் வீற்றிருந்து இச்சகம் ஆளுகின்ற கந்தப் பெருமான் ஆலமிலை அமுதும் ஆரவர மணல் பரப்பும் நிழலார விருட்சங்களும் கொண்டு புனிதமாய் நீராட ஆற்றங்கரையும் அழகுக்கு அழகு சேர்க்க கந்தனவன் குடிகொண்டான் இப்பதியிலே. அடியவர்களே, பசியார அன்னதான வடங்களும் உண்டு, அவனை நினைந்து தொழ பூவரச மனமும் உண்டு. நம்பிக்கையோடு பணிவார்களுக்கெல்லாம் கருணை கந்தனாக வீற்றிருக்கிறான் தொண்டமனாரில் வெள்ளிவேல் அழகன். சொல்லினால் வெடித்துவிட முடியாத சுந்தர பேரழகனின் அழகு கண்டு தொழவெறும் அடியார்கள் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள். நம்பிக்கையோடு கந்தா என்று அவன் மனமுருகி வேண்டினால் கண்முன்னே வந்து கந்தன் கலியுகத்தில் அருளுகின்ற கடவுள் அல்லவா. வெள்ளிவேல் அழகா என்று அவனிடம் கசிந்துருகி காதலாகி கண்ணீர் மல்கி வேண்டினால் கருணை கடலை திறந்து விடுவான் மடலாக செல்வச் சன்னதியான். எனவே அப்படியான கந்த பெருமானை தேடி
நாலா திசையிலிருந்தும் அடியார்கள் வருகை தர இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே சரிய தொண்டு என்பது போற்றுதற்குரிய தொண்டு அல்லவா? அந்த தொண்டைத்தானே அப்பர் சுவாமிகள் செய்தார். பொன்னையும் பொருளையும் அப்படியே உளவார படையாளி கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்திலே கொட்டிவிட்டார் அல்லவா? எதிலும் ஆசை இல்லாதவர், ஆசை அருமின் அருமின் என்று சொல்லுவது போல வாழ்க்கையிலே இறைவனுக்கு செய்கின்ற சரியை தொண்டு இருக்கிறது பாருங்கள். அது சிறப்பான தொண்டு. எந்த விதமான பலனும் இல்லாமல், எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காமல் செய்கின்ற தொண்டு அது சிறப்புக்குரிய தொண்டு அல்லவா? அந்த வகையிலே பல்வெட்டித்துறை நகராட்சி மன்றம் சிறப்பான பணியை இந்த ஆலய சூழலிலே ஒவ்வொரு நாட்களும் செய்த வண்ணம் இருக்கிறார்கள். நாங்கள் அதை கண்ணினூடாக பார்க்கிறோம். அடியவர்களே, இந்த தொண்டைமேலாறு செல்வச்சன்னதியானுடைய திருவாசலிலே நகர சபையினுடைய ஊழியர்கள் செய்கின்ற பணி எண்ணிலடங்காது. இரவு நீங்கள் எல்லாரும் இந்த ஆலயத்திலே இருந்து ஒவ்வொருவரும் நாங்கள் உண்டு கழித்து இறை வழிபாடுகளை எல்லாம் செய்து கொண்டு வீடுக்கு சென்ற பின்னர் இரவு 12 மணிக்கு அவர்கள் நித்திரை இல்லாமல் ஒரு சேவையை ஆரம்பிப்பார்கள். நாங்கள் வருகிறோம், புனிதமாக வருகிறோம், வந்த நாங்கள் வழிபாடுகளை செய்துவிட்டு ஆரம்பர இடத்திலே இருந்து, இங்க எனக்கு முன்னால கூட ஒரு ஐயா கப்பில இருந்து சாப்பிடுறேன். இப்படியே சாப்பிட்டு விட்டு என்ன செய்வோம்னா அந்த இடத்திலே போட்டு விட்டு போய் விடுவோம். கச்சான் சரை, பிளாஸ்டிக் போத்தல், ஐஸ்கிரீம் கப் போன்றவை எல்லாம் அந்தந்த இடங்களிலே நாங்கள் விசிறி விட்டு செல்லுவோம். ஆனால் இது எல்லாம் 12 மணி தாண்டிய பின்னர் எங்களை போன்ற ஒரு மனிதர் தான் அந்த பணியை செய்ய போகிறார் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் அதனை செய்வதில்லை. ஆனால் இந்த ஆலய சூழல் என்பது புனிதமானது என்பதை மறந்து செய்தாலும் அதற்காக முருகனுடைய பணியாளர்களாக, தொண்டர்களாக, இறை பணியாளர்களாக இந்த பல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்தினுடைய ஊழியர்கள் இரவு பகல் பாராது நீங்கள் போட்ட அத்தனை கழிவுப் பொருட்களையும் இந்த விளக்குமாறு கூட்டி அதை துப்புரவு செய்து அதிகாலை பொழுதிலே 3 மணிக்கும் இதே பணியை செய்து கொண்டிருப்பார்கள். இதை எத்தனை பேர் நீங்கள் கண்ணினூடாக பார்த்திருக்கிறீர்கள்? அப்படியான பணியை செய்பவர்கள் பல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள். அவர்கள் இரவு பகல் பாராது செல்வச்சன்னதியானுடைய 16 திருவிழாவிலும் தங்களுடைய பணியை செய்த வண்ணம் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சுகாதார நடைமுறைகளை பொதுமக்களுக்கு ஏற்ற வகையிலே தனிநபர் சுகாதாரமாக இருந்தாலும் சரி, மக்களுடைய நலன் கருதி பலதரப்பட்ட உணவகங்கள் கையாளுகின்ற உணவகங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பாட்குடங்கள் எடுத்து தங்கள் நேர்த்திகளை செய்யினம் பத்தடியார்கள்.